ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சால மீன் அவியல் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கிலோ சால மீன் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிறகு ஒரு 2 முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுருக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியா பொடினா மல்லிப்பொடி போட்டு அதை எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டணும். 2 சேர்ந்து நல்லா பிரட்டி எடுக்கணும். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ புளி தண்ணி மிளகு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ அதோட அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அந்த புளி தண்ணி எல்லாம் நல்லா வெந்து வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தேங்காய் புளி தண்ணி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீனும் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மீன் ரொம்ப உடையாத அளவு கிண்டி விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அது கொஞ்சம் எல்லாம் நல்லா அழகாக வெந்து வர்றது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்புல இப்போது உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறதுனால குழம்புல கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு 1 நிமிஷம் கழித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சுவையான சால மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.